சொன்னால் உனது கோரிக்கையை ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நபிகள் நாயகமா இருந்தா, இப்ராஹிம் நபியா இருந்தா அவங்களுக்காண்டி அல்லாஹ் கொடுக்கணுமா? அல்லாஹ் கொடுக்கலாட்டி இப்ராஹிம் நபி கோபப்பட்டுருவாங்களா? நபிகள் நாயகம் வெறுத்து ஒதுக்கிடுவாங்களா அல்லாஹ்வை? அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது ஒன்ன வச்சு கேளு. யா அல்லாஹ், நான் செஞ்ச அமலுக்காக கொடு, என்னுடைய தொழுகைக்காக கொடு, என்னுடைய தர்மத்திற்காக கொடு, என்னுடைய பலகீனத்திற்காக கொடு, என்னுடைய கஷ்டத்தை நீக்க கூட என்று ஒரு அடிமை கேட்பதை போல கேட்க வேண்டுமே தவிர அல்லாஹ்விடத்திலே சிபாரிசுக்கு அழைக்கிறோம் என்ற பெயரால் அவுலியாவையோ நபிமாரையோ தூதர்களையோ நீங்கள் சேர்த்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லக்கூடிய புத்தகம் இது மதுஹப் நூல் சொல்கிறது. இதை சொன்னால் தௌஹீத்வாதி என்கிறாய். அப்படியானால் ஹிதாயாவை எழுதியவர் தௌஹீத்வாதியா? அதை நம்பக்கூடிய ஹனபி மதுஹபை சார்ந்தவர்கள் தௌஹீத்வாதிகளா? பதில் சொல்ல வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம், முடியுமா? ஒருங்கிணைந்த தௌஹீத் ஜமாஅத் பிரச்சார குழுவா? ஏன் தெரியும் இவங்க ஏன் வந்தாங்க தெரியுமா? முதல்ல ஏன் எதுக்குறாங்கன்னு தலைப்பு கொடுத்தாங்களே. முக்கியமான பல காரணம் இருக்குதுங்க. 2 காரணத்தை சொல்லலாம். அவங்க எதிர்த்ததுக்கான காரணத்தில் முக்கியமா சொல்றதா இருந்தா 2 காரணம். ஒன்னு என்ன தெரியுமா? நம்மை எதிர்த்து நம்முடைய கொள்கையை அழித்து விட்டால், நாம் சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரத்தை தவிடுபொடியாக்கி மக்கள் மத்தியில் இதை செல்லா காசாக மாற்றிவிட்டால் அவங்களுக்கு சொல்லக்கூடிய கொள்கையில் நிறைய அனுகூலம் இருக்கிறது. விரும்பின மாதிரி எல்லாம் வாழலாம். அதுக்கு அவங்க சலஃபி கொள்கையில, அவங்களுடைய சஹாபாவை பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையில நினைச்சதையெல்லாம் செய்யறதுக்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆபாசம், ஏமாத்து, எல்லாத்துக்கும். ஆபாசத்தை எடுத்துக்கங்களேன். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒழுக்கம், கற்பு, ஆண் பெண் கட்டுப்பாடு எவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல தப்பு செஞ்சா கடுமையான தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், நல்ல மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வல்லதீன ஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தங்களின் கற்புகளை பேணிக் கொள்வார்கள். தன்னுடைய மனைவியரிடத்திலே தவிர வேறு யாரிடத்திலேயும் தன்னுடைய பாலியல் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள மாட்டார்கள். ஃபமன் இப்தகா வரா ذلك ஃபஉலாயிக ஹுமுல் ஆதூன், யார் மனைவியரை விட்டுவிட்டு பாலியல் இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்கு வேறு வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் வரம்பு மீறியவர்கள். வரம்பு மீறியவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். பல இடத்துல குர்ஆன் சொல்லுகிறது இல்ல, இவங்கள்ட்ட போய் கேட்டா வழி வைத்திருக்கிறார்கள். மனைவி இடத்துல பாலியல் வழியை தீர்த்துக்கணும், மனைவி இல்லாட்டி ஒரு விபச்சாரத்துக்கு போற மாதிரியான ஒரு பெரிய மன உளைச்சல்ல, அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில இருந்தா என்னப்பா பண்றது? விபச்சாரம் செய்யறது பெரிய பாவம்ல. அப்ப விபச்சாரம் செய்யாம தப்பிக்கிற ஒரு வழி இருக்கிறது. என்னன்னா, அப்ப நீங்க முஸ்லிம் ஐதனம் பண்ணிக்கங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா பழைய எழுத்தாளர் தமிழ்வாணன் லேனா, தமிழ்வாணன் எழுதிய ஒரு புத்தகத்துக்கு பேரு முஸ்லிம் ஐதனம், வேற மொழியில உள்ள பேர் அது. அத தமிழ்ல சுய இன்பம், சுயமாக, அதுக்கு மேல விளக்க இயல. இந்த கன்றாவியை செய்யறதுக்கு அவர்களுடைய கொள்கையில ஃபத்வா பண்ணிக்கலாம், நீ வேற, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. விபச்சாரத்தில் உள்ள பெரிய பாவம் பா, இப்படி பண்ணிக்க. இந்த மாதிரி சிந்தனை உள்ளவன் பூரா டீம் சேர்றான், பார்த்தா தெரியல உங்களுக்கு? இந்த டீம்ல இருக்க பயில பூரா எடுங்க, இயக்கத்தை பூரா எடுங்க, சேர்ந்திருக்க ஆளை பூரா லிஸ்ட் எடுங்க. எல்லா பயிலும் இந்த கசவாரித்தனம் பண்ற பயிலும் ரோட்ல நின்றுட்டு கடற்கரையில் நின்றுட்டு எல்லாம் லிஸ்ட் இருக்குது. தேவையில்லாம வாய கிளறி நீ கடற்கரையில் பண்ணிக்கிட்டு இருக்க கூத்து, அங்கங்க உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து விட்டோம். இதுக்கு மேலையும் தேவையில்லாமல் பொய்யையும் அவதூறுகளையும் தௌஹீத் ஜமாத்தின் மேல நோட்டீஸின் பெயரால், போஸ்டரின் பெயரால் திரும்பவும் நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் முஸ்லிம் ஐதுன ஃபத்வாவை வச்சுக்கிட்டு நீ என்னவெல்லாம் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறாய் என்ற அனைத்து விஷயங்களும் இதே தெருவிலே மீண்டும் அம்பலப்படுத்தப்படும். அயோக்கிய நாய்கள், கேடு கட்டவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விபச்சாரம் பல வகைப்பா, கண்ணுல பார்த்து செய்யறதுல விபச்சாரம் இருக்கிறது.
கையால செய்யறதுலயும் விபச்சாரம் இருக்குன்னா ரசூலுல்லாஹ் டைரக்டா சொல்றாங்க. இவனுக்காண்டி சொல்லிருப்பாங்க போல. கை செய்கிற விபச்சாரம் இருக்கிறது. அடே கையால செய்தாலும் விபச்சாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள் அது விபச்சாரம் இல்ல, அது தப்பு இல்ல, அது குற்றம் இல்ல. கேட்டால் ஒரு சஹாபியை காரணம் காட்டி இழுத்து இவ்வளவு பெரிய மேதை அந்த சஹாபி அவங்களே சொல்லிட்டாங்க. சொன்னா தெரியாம சொன்னாருன்னு சொல்லு, தப்பா சொன்னாங்கன்னு சொல்லு, குர்ஆனை பற்றி சரியா அந்த வசனங்களை சிந்திக்காம தவறுதலா சொல்லிட்டாங்க என்று சொல்லு. சஹாபி சொல்லிவிட்டார் என்று ஒரு சஹாபியின் மேல பழிய தூக்கி போட்டு அதை வைத்துக் கொண்டு இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலைகளை பார்க்கிறீர்களே, இதை சொல்லி சொல்லியே தம்முடைய தோள்களை இழுக்கிறீர்களே, இதன் மீது விருப்பம் கொண்டவர்களை எல்லாம் அணி சேர்க்கிறீர்களே, இந்த மாதிரி காரியங்களால் தௌஹீத் ஜமாத்திலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டு இயக்கம் நடத்துகிறீர்களே, காரணம் விளங்குதா எதுக்கு எதுக்குறாங்கன்னு? ரொம்பலாம் குழம்ப தேவையில்லை. ரொம்ப மார்க்கத்துக்கு, அல்லாஹ்வுக்கு, ரசூலுக்கு, இஸ்லாத்தின் மேல உள்ள பற்றுக்கு, அல்லது சமுதாயத்து மேல உள்ள அக்கறைக்கு. அதுவா இவனோட எழுத்து மேட்டரை முடிச்சுட்டா நம்ம இஷ்டத்துக்கு ரூமுக்குள்ள ஆட்டம் போடலாம். வேற என்ன சொல்? அதை தாண்டி சொல்வதாக இருந்தால் தௌஹீத் ஜமாத்துடைய வளர்ச்சி அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற வெறுப்பு அபரிமிதமான வளர்ச்சி, நாங்களே நினைத்து பார்க்காத வளர்ச்சி. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் இந்த வளர்ச்சிக்கு, இந்த வேகத்திற்கு தௌஹீத் ஜமாத்திலே இருக்கிற எந்த நிர்வாகியும், எந்த பேச்சாளரும், எந்த ஒரு மனிதனுடைய முயற்சியும் இந்த வளர்ச்சிக்கு காரணம் கிடையாது என்று நாங்களே நம்பிக்கொண்டிருக்கிறோம். வேற என்ன காரணம்? படைத்த இறைவனுடைய அருள். எங்களுடைய உழைப்புக்கு சேர்கிற கூட்டமா? இங்க இருக்கிற மனிதர்களை பார்ப்பதற்கு வருகிற கூட்டமா? இப்படி அங்க பார்ப்பதற்கு யார் இருக்கிறார்? உன்னுடைய பேச்சை கேட்பங்க, பேசுற பேச்செல்லாம் பெரிய இலக்கிய ரசம் சொட்டுதா? ஏதோ செய்தியை சொல்லுவேன், குர்ஆனை சொல்றீங்கன்னு கேட்க வருகிறது, ஹதீஸை சொல்வதற்காக கேட்க வருகிறார்கள். அப்படி ரசித்து வயிறு கொழுங்க சிரித்து அழுது பாவங்களால் மக்களை கட்டி போட்டு அப்படிப்பட்ட இலக்கிய சொற்பொழிவாளர்களா? தமிழில் நாக்கில தமிழ் விளையாடக்கூடியவர்களா? அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூடாத கூட்டத்தை அற்பமானவர்களுக்கு, சாமானியவர்களுக்கு, கத்துக்குட்டிகளுக்கு பேச துவங்கி 4 நாட்களே ஆகி இருக்கிற நிலையில தத்தி தத்தி சொல்லுகிற கருத்துக்களை மாத்திரம் சொல்ல தெரியுமே தவிர தெளிவாக சொல்ல தெரியாத பேச்சாளர்களின் பேச்சுக்களை கேட்பதற்கு லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் வந்து திரள்கிறது என்று சொன்னால் எங்களின் முயற்சியா, அல்லாஹ்வின் உதவியா? நாங்க சம்பந்தம் இல்லப்பா, வளருது, அல்லாஹ் வளர்க்கிறான். அவன் மார்க்கத்தை அவன் வளர்ப்பான். யாரை வைத்து வளர்க்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறானோ அவரை வைத்து வளர்ப்பான். எங்களை வச்சு வளர்க்கிறாமனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தானே. மூசா நபி ஒரு நபியாக ஒருத்தர் இருக்கணும்னா அதுக்கு அடிப்படை என்னங்க? நபினாலே பேச வேணும், மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணணும், கொள்கையை சொல்லணும். சொல்றதுக்கு என்ன? நாக்கு வன்மை இருக்கணும். அப்போ ஒரு நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியானவர், நாவன்மை மிகுந்தவர் நம்ம அறிவு சொல்லுதில்லை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்தானே, அந்த மூசா நபி என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், என்ன போய் தூதராக்கி ஃபிரௌன்ட்ட பேச சொல்லுதியே, வயலீகு சத்ரி வலா யன்தலிகு லிசானி, என்னுடைய உள்ளம் இறுகி கிடக்கிறது, என் நாக்கோ எழ மறுக்கிறது, எனக்கு பேசவும் வர மாட்டேங்குது, ஒண்ணும் கொள்ள, என்ன போட்டு பேச அனுப்புறிய? பாருங்கள் அல்லாஹ்வின் அதிகாரத்தை, அற்புதத்தை. அவன் நாடினால் இந்த காரியத்திற்கு இவர் தகுதியற்றவர் என்று உலகம் யாரை கருதுகிறதோ அப்படிப்பட்ட மனிதரை வைத்து கூட தனது மார்க்கத்தை வளர்த்து எடுப்பான் என்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சான்றாக இருக்கிறார்கள். அதே போல இந்த கொள்கையை சொல்வதற்கு எங்களிடத்திலே பரிபூர்ண தகுதி இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்வதற்கு இங்கே உங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று எங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த வளர்ச்சியை பார்த்து உனக்கு பொறாமை வருகிறதா, வெறுப்பு வருகிறதா, கோபம் வருகிறதா? நீ என்ன செய்ய வேண்டும்?
இந்த கூட்டத்தை ஓம்பக்கம் திரும்பணுமா? திருப்பு. எப்படி திருப்பு? நாங்கள் என்ன கொள்கையை சொல்லி அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றோமோ அந்த கொள்கையை நீ சொல்லப்பா. நாங்கள் அந்த கொள்கையில் எவ்வளவு உறுதியை கடைபிடித்தோமோ அந்த உறுதியை விட அதிகமான உறுதியை நீ கடைபிடித்து காட்டு. உலகத்திலே எந்த இயக்கம் வளர்வதற்கும் எந்த இயக்கம் தேய்வதற்கும் அதுதான் அடிப்படை. இந்த கொள்கைக்கு வெற்றி கிடைச்சதுக்குல தௌஹீத சொல்றாங்க, சமரசம் இல்லாம சொல்றாங்க, உறுதியா நிக்கிறாங்க, யாருக்கும் பல்ல காட்ட மாட்டேங்கிறாங்க. எங்களிடத்திலே கூட சில தவறுகள் இருக்குமே, அதையெல்லாம் கவனித்து பார்த்து அந்த தவறுகளை எல்லாம் நீக்கி கொண்டு எங்களை விட போல்ட்டாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பியுங்கள். எங்களை விட வீதி வீதியாக இறங்குங்கள். எங்களை விட அதிகமான அர்ப்பணிப்பை மக்கள் அல்லாஹ்வுக்காக கொடுங்கள். நாங்களே ஓம் பின்னாடி வந்துட்டு போறோம். இது பெரிய விஷயமா? மக்கள் எங்களை ஒதுக்கி விட்டு உங்களை தேர்ந்தெடுப்பார்கள். எப்பொழுது எங்களிடத்திலே எதை கண்டார்களோ, எதனால் எங்கள் பின்னால் திரண்டார்களோ அதை விட ஒருபடி மேலான கொள்கை, மேலான உறுதி, மேலான சித்தாந்தம், மேலான நன்மை இருக்கிறது என்று சொன்னால் எங்களை புறக்கணித்து விட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பார்கள். நெசமா உனக்கு இயக்க வளர்ச்சியின் மீது விருப்பம் இருந்தால், எங்கள் வளர்ச்சியில் வெறுப்பு இருந்தால் அப்படி ட்ராக்க மாத்தி போடு. அதை விட்டு எங்க மேல பொய்ய சொன்னா, அவதூற சொன்னா, எங்களுக்கா நோட்டீஸ் அடிச்சா, நாங்க சொல்லாத எல்லாம் சொல்லி நோட்டீஸ் அடிச்சா, தௌஹீத் ஜமாத்தை தவிர மற்ற எல்லாரும் காஃபிர் என்கிறார்கள். நாகூருக்குள்ள எங்க போனாலும் இன்னைக்கு போஸ்டரை பார்த்து விட்டு அதான் கேள்வி. என்ன நாங்களாம் முஸ்லீம் இல்லையாம, நாங்களாம் காஃபிராம? ஒரு ஆதாரம் தான் இது. இப்ப கேட்கல, என்றைக்கு இதை சொல்ல ஆரம்பித்தீர்களோ அன்னையில இருந்து திரும்ப 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 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தௌஹீத் ஜமாத்தை சாராத அத்தனை பேருமே முஸ்லிம்கள் இல்லை, காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் என்று நாங்கள் சொன்னதாக நோட்டீஸ் அடித்திருக்கிறாய், போஸ்டர் ஒட்டி இருக்கிறாய். அப்படி நாங்கள் எப்பொழுது சொன்னோம்? எந்த மேடையில் சொன்னோம்? எந்த எழுத்தில் சொன்னோம்? ஒரே ஒரு ஆதாரத்தை தா தா என்று திரும்ப திரும்ப கேட்கிறோமே, ஒரு ஆதாரம் தந்தியா? என்னைக்குடா சொன்னோம்? பொய் சொல்வதற்கு ஒரு எல்லை வேண்டாமா? எத்தனை பேர் சொன்னார்கள், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அவங்களை பத்தி சொன்னார்கள். அவங்களையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டீங்கள நீங்க. தௌஹீத் ஜமாத்தை தவிர மற்ற எல்லாரும் முஷ்ரிக்கு டிக்ளேர் பண்ணி விட்டீர்கள். என்ன சொன்னோம்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற காரியத்தை யார் செய்தாலும், அவர் முஸ்லிம் என்று தன்னை அழைத்துக் கொண்டாலும் அவரும் பாவிதான். அவர் தன்னை முஸ்லிம் என்று அழைத்துக் கொண்டாலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற, அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல், அல்லாஹ்வுக்கு இருக்கிற அதிகாரம், அல்லாஹ்வுக்கு இருக்கிற பண்பு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இருக்கிறது என்று யாரேனும் சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வின் பார்வையில் முஷ்ரிக்குகள், இஸ்லாத்தின் பார்வையில் முஷ்ரிக்குகள், இணை கற்பிக்கக்கூடிய பாவிகள். இதைத்தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு புதுசா சொன்னோம். இது 2 வருஷம் முந்தி சொன்னதா, 5 வருஷத்துக்கு முந்தி சொன்னதா, 10 வருஷத்துக்கு முந்தி சொன்னதா? ஏகத்துவ பிரச்சாரம் என்று என்றைக்கு நாங்கள் துவங்கினோமோ அன்றிலிருந்து சொல்லப்படுகிற, திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிற செய்தி, முஸ்லிம்னு பேரை வச்சுக்கிட்டா முஸ்லீம் இல்லப்பா. அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும், அப்பதான் நீ முஸ்லீம். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா மட்டும் போதாதப்பா, லா இலாஹ இல்லல்லாஹ் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அல்லாஹ் வார்த்தையை மட்டும் பார்க்க மாட்டார், உன் வாழ்க்கையையும் சேர்த்து பார்ப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாங்களே எல்லாரும் முஸ்லீம் தானா? அப்படி பார்த்தால் கருணாநிதி கூட தான் 1000 மேடையில் சொல்லி இருக்கிறார் லா இலாஹ இல்லல்லாஹ். முஸ்லிமை ஏத்துக்குவியா? மதுரை ஆதீனம் சொன்னாரையா, மதுரை ஆதீனம் இருக்கிறார் சாமியாரு, முன்னாடி எல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மீலாது விழா மேடைகள்ல வந்து பல கூட்டங்கள்ல பேசியிருக்கிறார். இடையில ஒருக்க ரசூலுல்லாஹ்வோட சங்கராச்சாரியாரை கம்பேர் பண்ணி தௌஹீத் ஜமாத் போராட்டம் அறிவிச்சு வாங்கி கட்டினார். அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் தொலைபேசியில தொடர்பு கொள்கிறார், போனை போடுறார். போனை போட்டு, தம்பி அல்தாஃபி தலைவரா, அந்த நேரத்தில் என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் அப்படியெல்லாம் சொல்லுவேனா ரசூலுல்லாஹ் பார்த்து? எத்தனை கூட்டங்கள்ல லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் நான் விளக்கமா பேசி இருக்கிறேன், நான் சொல்லுவேனா தம்பி?
மலமளமளன்னு குர்ஆன் வசனமா ஓதுறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் வலல்லாலின் வரைக்கும் மூச்சு விடாம ஓதி அர்த்தமுறை சொல்றார். மேடைக்கு மேடை பேசுன நானா தம்பி இப்படி சொல்லுவேன், பத்திரிக்கைக்காரங்க தப்பா எழுதிட்டாங்க தம்பி. உடனே நான் சொன்னேன், ஐயா நீங்க பேசுனதுக்கான ரெக்கார்டிங் எங்கள்கிட்ட இருக்க. அதுவா தம்பி, அதை நாக்கு தவறி சொல்லிட்டேன் தம்பி. அடுத்து சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் முஸ்லிம் என்றால், முஸ்லிம் சமூகத்தை இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்களை விட அதிகமாக சொன்னாரே, அந்த ஆதீனத்தை முஸ்லிம் என்று சொல்ல தயாரா? வாய் வார்த்தை மட்டும்தான் அளவுகோலா? அவருடைய செயல்பாடு பார்க்க மாட்டீங்களா? அப்படின்னா வா ஒன்னும் மேடையில் வச்சு கூட்டு வச்சு செருப்பால அடிச்சு, அண்ணே நல்லவரு வல்லவரு பெரியவரு தங்கமானவரு உயரமானவரு சிவப்பானவரு திறமையானவரு உங்களை மிஞ்ச ஆள் இல்ல என்று வாயால் புகழ்கிறோம், செருப்பால் அடிக்கிறோம். வாயை மட்டும் பார்த்துட்டு போவியா? இப்போ அப்படி நெசமா உன் கொள்கை அப்படித்தான் சொன்னா போதும் அப்படின்னா நாங்க சொல்லிடுறோம். உட்கார்ந்து பேசுன்னு பேசிடுறோம். ஒருத்தர் மேடையில் நீங்க புகழுங்கண்ணே நாங்க அடிக்கிறவனே அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்க அடியை பார்க்க கூடாது, புகழ மட்டும் நீ பார்க்கணும். கிறுக்குத்தனமான கொள்கை சொல்லிட்டாங்கல்ல, எல்லாம் முஸ்லிம் சொல்லிட்டாங்கல்ல. முஸ்லிம் சொன்னதை வைத்து அளவுகோல் காரணத்தோடு சொல்கிறோம். தர்காவுக்கு செல்கிறார்கள், அல்லாஹ் செய்வதை போல இந்த தர்காவில் அடங்கப்பட்டிருக்கிற அவுலியாக்களும் செய்வார்கள். அல்லாஹ் கேட்பதை போல அவுலியாக்களும் கேட்பார்கள் என்று நம்புகிறார்கள். நம்பிட்டு நாங்க முஸ்லீம்ங்கிற, எப்படிப்பா முஸ்லிமா இருப்பேனே? முஸ்லிம்னு சொல்றிய, முஸ்லிமா இல்லையே. அல்லாஹ் செய்யற வேலையை அடுத்தவர் செய்வார் நம்பி விட்டு எப்படி நீ முஸ்லிமா இருக்க முடியும் என்று அவரை அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார் என்று சொல்லுகிறோம். இது தப்பா? ஒரு முஸ்லிமை பிடிச்ச முஸ்லிம் நாங்களா சொன்னோம், அவர்கள செய்யறாரு. அவர் வாயிலே முஸ்லிம் என்கிறார், வாழ்க்கையிலே முஸ்லிக்காக இருக்கிறார். அப்ப நீ சொல்லு, அவர் என்ன செஞ்சார் சொல்லு. நீ தௌஜமா தானப்பா சொல்ல. தர்கால போய் கையேந்தி அவுலியாக்களை அழைத்து பிரார்த்தித்து அவர்களுக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது என்று நம்பக்கூடிய ஒரு மனிதர் தன்னை முஸ்லிம் என்று சொன்னால் அவரை இணை கற்பிக்கவில்லை. அவர் ஒரு தூய்மையான முஸ்லிம், அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்திலே உயர்வான ஃபிர்தௌஸை வழங்குவான் என்று சொல்லு. ஓ நிலை என்ன சொல்? எங்க நிலையை சொல்லுதல்ல, நாங்க சொல்லாத சொல்றல்ல. முஸ்லிமை பிடிச்சி முஸ்லிக்குண்டாம் தௌஹீத் ஜமாத்தை தவிர எல்லாரையும் காஃபிர்ண்டான்னு சொல்கிறீர்களே. நாங்கள் யாரை முஸ்லிக்குகள் என்று சொல்கிறோமோ, இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிக்குகள் என்று காரணத்தோடு குர்ஆனை ஆதாரம் காட்டி ஹதீஸை ஆதாரம் காட்டி சொல்கிறோமே, அவர்களை பற்றி உன்னுடைய நிலை என்ன சொல், விளக்கணும். பொதுக்கூட்டம் போடலாட்டி நோட்டீஸ் போடணும். எங்களுடைய நிலை, அவர்கள் புனிதர்கள், அவுலியாக்களிடத்திலே கையேந்தியவர்கள் மகான்கள் எழுது. நாளைக்கு நோட்டீஸ் போடு, போட்டு போட்டு தௌஹீத் ஜமாத்துன்னு போட்டுக்க. ரெட்டை வேணும். யார் ரெட்டை வேணும்? அங்க வந்து முஸ்லிக்குன்னு சொல்லிட்டார்களா? இடஒதுக்கீடு போராட்டம் வந்த உடனே முஸ்லிம்களே வாருங்கள் என்கிறார்கள், போயிடாதீங்க. அடே கிறுக்கு பையில, ஒருத்தனுக்கு 2 நிலை இல்ல 10 நிலை கூட இருக்கும். அவனவனுடைய இடத்தை பொறுத்து அவனவனுக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஒரே மனிதர் ஒரு இடத்திலே கணவராக இருப்பார், இன்னொரு இடத்திலே தந்தையாக இருப்பார், இன்னொரு இடத்திலே மகனாக இருப்பார், இன்னொரு இடத்திலே தம்பியாக இருப்பார், ஒரு இடத்திலே அண்ணனாக இருப்பார், ஒரு இடத்திலே தலைவனாக இருப்பார். அங்க அண்ணன் சொன்ன இங்க வந்து தம்பிங்கிற. ஏன்னா தம்பியோட கம்பேர் பண்ணும்போது அண்ணன், அண்ணனோட கம்பேர் பண்ணும்போது தம்பி. அது அப்படி அண்ணனை பிடிச்சி தம்பி, நேத்தைக்கு அண்ணன் இன்னைக்கு தம்பிங்கிற. அப்ப நீ ரெட்டரோட போடுறனா? நான் முஸ்லிம்னு ஒருத்தனை சொன்னேன், அவனையே முஸ்லிக்குன்னு சொன்னேன். அது ஏன் சொன்னேன், இது ஏன் சொன்னேன்? சிந்திக்கிற அறிவில்லையா? இருக்கிறது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இருக்கிறது வேண்டும் என்று காழ்ப்புணர்ச்சியில என்னமாவது சொல்லணுமே. ஒண்ணுமே மேட்ரு இல்லையே, இதையாவது அதுக்கு தானே முஸ்லிம்